ஸ்பெஷல் மீட்டிங் வருகிற அடுத்த மாதம் 11-12 2 நாட்கள் விசேஷ. எல்லாம் இங்கே இருக்க விரும்புகிறேன். எல்லாம் இங்கே தானே இருக்கீங்க? ஆமாம். சரி, இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை போகும்போது இல்லை திட்டாமல் போவாங்கல்ல. சரி, அதுக்கு கேட்டதுக்கு வாங்கி மாட்டாங்க. சிம்பிள் மெசேஜ் தான், சிம்பிள். அப்படியே வாழ்க்கையை யோசித்து பார்க்கக்கூடியதான ஒன்று. என்றால் கடந்த நாளில் இதை உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த செய்தி எல்லா செய்தியே வேறு வாக்குத்தத்த செய்தி தான் இருந்தது. உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை வந்தது. அதுதான் கொஞ்சம் சின்னதாக டெவலப் பண்ணியிருக்கேன். வழக்கமாக இருப்பது தான், சாதாரணமாக இருப்பது தான் சிந்திக்க முடியாது. கத்திற்கு வாய் பண்ணது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்டினியூ பண்ணி வசனம் தியானிக்கையில் இதயமாதின் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. அல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஆவியினாலே எழுதப்பட்ட இந்த வேத வசனங்கள் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே பேசுவதற்கும், இந்த ஆவியின் வல்லமை இருதயத்திலே உணர்த்து வைக்கப்படுவதற்கும், எங்கள் வாழ்க்கை வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கும் இந்த கால விளக்கத்தை உதவி செய்கிறார். நல்ல மாற்றங்கள் எங்களுக்கு வேண்டும் ஐயா, கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேலே என் சத்தம் ஒழுங்க நல்லா கேட்குதா? வாசிக்கப்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The book of Genesis. ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்தானா? அலட்சியம் பண்ணினான். வேதத்தில் சொல்லப்படும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எப்படி? இப்படி. எப்படி? எப்படியா? இப்படிலாம் இப்படி அப்படின்னா முன்னால் சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 31ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு என்ன செய்? விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அதான் சேஷ்ட பாகம் எனக்கு என்னத்திற்கு. அப்படி வச்சுறேன். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு. அது கேட்குற விதம், பேசுகிற விதம் இருக்கு. எண்ணத்திற்கு, எண்ணத்துக்கு உதவும். அது பொருள் என்னது? எண்ணத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது யாக்கோபு என்று ஆணையிட்டு கொடுத்தான்.
சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமாம், இந்த வார்த்தை கடந்த நாளிலே வந்த போது எனக்குள் வந்து அலட்சியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் அலட்சியம் பண்ணுகிறோம், அலட்சியமாய் விட்டு விடுகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், அலட்சியமாக பார்க்குறோம். அப்படின்னா என்னன்னா, இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது மீது நமக்கு கரிசனை இல்லாத ஒரு சூழ்நிலைகள், அதனுடைய மகிமை மேன்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம். கர்த்தருக்கு பயன்படுவதாக. இந்த அலட்சியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது, அது எடுத்துப்படுது. ஆகவே இந்த காலவெளியில் அலட்சியமே ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம். ஆமாம், இன்னொன்று சொன்னால் அலட்சியமே ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணும். சிம்பிள் மேட்டர் தான். அலட்சியம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் என்ன செய்யும், அதை குறித்த கவலை, அதை குறித்த மேன்மை, அதை குறித்த உயர்வு நம்முடைய வாழ்க்கை இல்லாத இருந்தால் நிச்சயமாகவே அந்த இதை நம்ம அலட்சியம் பண்ணிட்டோம், விட்டுருவோம். பிறகு உட்காந்து யோசிப்போம். ஏசு அப்படிதான் உட்காந்து யோசித்தான், விட்டுப்பட்டு விட்டான், சாப்பிட்டு போயிட்டான். பிறகு உட்கார்ந்து யோசித்தான், விட்டுட்டோமே, அது எப்படி வாங்குவது? இழந்து போன ஒன்றை அவன் இன்னும் மறுபடியும் எழுத முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் அழுதான், புரண்டான். எபிரேயர் சொல்றான், அழுதான், புரண்டான், கதறினான், எல்லாம் செய்தான். ஆனாலும் மனமாறுதல் என்று சொல்லப்படுது, மறுபடியும் பெற்றுக்கொள்வது அவனுக்கு இயலாத காரியமாகவே போய்விடும். கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையிலே அலட்சியத்தினாலே இழந்து போய்விட்டான். இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அநேக தேவ ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையின் சில அலட்சியத்தினாலே, அதன் மேன்மையை உணராதபடியினாலே நாம் இழந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை நாம் விட்டோம், அல்லது தவறிவிட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் என்ன? இஸ்ரவேல் சமுதாயத்திலே மூத்த பிள்ளை, அதாவது ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொன்ன அந்த பிள்ளை 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகளாலும் இருக்கும். முதல் பிறந்த ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம். ஆமாம், இங்கே இருக்கீங்களா எல்லாரும்? முதல் பிள்ளைக்கு அந்த சரி ஒன்றும் இல்லை சரி, நீங்கள் பானை உருண்டுட்டு வரும்போது சின்ன ஒரு அலட்சியம், பானை தட்டி விட்டுக்கலாம். கவனிச்சு எல்லாம் கவனிக்கப்படி கேட்குறேன். கர்த்தருக்கு பயப்படாதா. சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னால், 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ பிறந்ததுன்னா, மூத்த பையன் யாரு, அவனுக்கு தான் இந்த சேஷ்டபுத்திர பாக ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தான் பத்திரிகையில் அடிக்கும்போது பாருங்க, சேஷ்ட புதல்வன், சேஷ்ட புதல்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பிள்ளைன்னு அர்த்தம். கனிஷ்ட புதல்வன், கனிஷ்ட புத்திரி எப்படின்னா கடைசின்னு அர்த்தம். அந்த வீட்டில் கடைசி, இடைப்பட்ட ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி இருக்கட்டும், அவங்களுக்கு சேஷ்ட புத்திரன், இவங்க யாரு? கனிஷ்ட புத்திரன். சரி இருக்கட்டும், அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவங்களுக்கு தான் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா 27 ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை ஆசீர்வாதங்கள்? இதுதான் இருக்கு. கொஞ்சம் கவனித்து உடம்படி கேட்குறேன், மெதுவாக தான் பிரசங்கம் பண்ணுறேன், வேகமாக போகல. 27 ஆசீர்வாதங்கள். எத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்ல நேரம் இல்லை, ஆனால் அதில் 1 2 சொல்கிறேன். சேஷ்டபுத்திர பாகம் யார் உரியவனாக இருக்கிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் முதல் 1 சந்ததி அட்டவணை எடுப்பாங்க இல்லையா, அதில் முதல் பிறந்த பையனுடைய சந்ததியை தான் வம்ச வரலாறுலே சேர்த்துக்கொள்வார்கள். எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, சரி இருக்கான்னு கேட்காது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 பிள்ளைகள் A B C அப்படின்னு இருக்குது. மூத்த பையன் A அப்படின்னு சொன்னால் என்னுடைய 10 பிள்ளைகள் பேரை எழுதுவாங்க. பிறகு வம்ச வரலாறு எடுக்கும்போது என் பேரை போட்டு என்னுடைய குமாரன் A, அவனுடைய குமாரர்கள் 5 பேர் 10 பேர் 8 பேர் வரும். அடுத்தாங்கள B, A என்னுடைய குமாரன், அவன் X அப்படின்னா எக்ஸுடைய மூத்த பையன் அந்த பிள்ளைக்கு பேர்.
ஆக வம்ச வழி வரும்போது முதல் பிள்ளையினுடைய வம்சம் தான் என்ன செய்யும்? அட்டவணையில் சேர்க்கப்படும். வம்ச வழி வழியின் ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவனுக்கு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, சொத்தில் 3 2 பகுதி யாருக்கு உரியது? சேஷ்டபுத்திர பாகம் வைத்திருக்கிற ஒருவனுக்கு உரியது. பல காரணங்கள். அதில் என்ன எப்படின்னா ஒரு இப்போ ஏசா இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், 2 பிள்ளைகள் தான். சொத்து பிரித்தா 2 மடங்கு ஆசீர்வாதம் ஏசாவுக்கு உரியது, 1 மடங்கு தான் யாருக்கு உரியது? யாக்கோபுக்கு உரியது. ஆக சொத்தில் எவ்வளவுக்கு எத்தனை பரிச்சானது? 2 பங்கு சொத்து யாருக்கு உரியது? சேஷ்டபுத்திரமாக வைத்திருக்கிறவனுக்கு உரியது. 10 பங்கு பிரிக்கணும், 11 பங்காக பிரித்து எல்லாவனுக்கும் 1 பங்கு, இவனுக்கு மட்டும் 2 பங்கு. ஆக சொத்தில் 2 பங்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, எந்த மனிதன் சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்திருக்கிறானோ அவன் சந்ததியிலே உலக ரட்சகர் தோன்றுவார். ஆமா, எனக்கு ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, யாக்கோபு நினைச்சான். எனக்கு ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவனுடைய கண்காணிப்பு முழுவதும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க. தன் சந்ததியிலே தேவன் அல்லது உலக ரட்சகர் தோன்ற வேண்டுமென்றால் ஆவல், ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்த அப்படின்னாலே அதை சுற்றி தான் வந்தான். அவனுக்கு அந்த மதிப்பு தெரிஞ்சது, ஏசாக்கு மதிப்பு தெரியல. ஆமாம், தெரிஞ்சிருந்தா பிச்சு போட்டு இருக்க மாட்டான். ஒரு நேரம் சாப்பாடுலட்டா செத்து போயிடுவானா? அவன் சொல்கிறான், சாக போகிறேன்னு. இவன் நாள் பொழுது வேட்டையாடி இருக்கான். இவனை கவுத்து விட்டதே எப்படி தான்? இவன் சாப்பாட்டு பிரியன், போஜன பிரியன். கவுத்தி போட்டதை எதை வச்சு தான்? சாப்பாடை வச்சு தான். இவன் அடித்து மிருகங்களாம் கொண்டு வந்து அட்டுமையாக சமைச்சு அப்பாவுக்கும் கொடுப்பான், தானும் சாப்பிடுவோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லி அம்மாவுக்கும் இவனுக்கு கொடுத்தாலும் உண்டு. ஆனால் நல்ல சாப்பிடக்கூடிய ஆள். ஆனால் பசியோடு வந்தான்னு சொன்ன உடனே சரியான நேரத்தை வாங்கிட்டேன். இன்னொரு விதத்தை சொன்னால், இன்றைக்கி தான் காய்ச்சான்னு நம்ம நினைக்கக்கூடாது. கற்பனை செய்து பார்த்தோன்னா அவன் எப்படி வருவான், நம்ம காய்ச்சி வைப்போம்ல. ஒவ்வொரு நாளும் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை நாள் காய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் தெரியாது. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது கண் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் கையில் வச்சிருந்தவனுக்கு அந்த மேன்மை என்ன செய்யலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எல்லா மேன்மையும் கொடுத்திருக்கிறார். கையில் வைத்து கொண்டு இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை தெரியலை, வெளியே உள்ளவங்களுக்கு தெரியுது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. என்றைக்கும் ஒரு பொருள் மீது அல்லது ஒரு காரியத்தின் மீது நமக்கு மதிப்பும் மேன்மையும் தெரிந்தால்தான் அதை ஒரு காலம் அலட்சியப்படுத்த மாட்டோம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. தேவனை குறித்த காரியத்தை, தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர் என்றதான உயர்வும் மேன்மையும் நமக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால் தேவனை குறித்த அலட்சியம் நமக்கு என்ன செய்யாது? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்க. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்க கிறிஸ்தவ கோலத்திலே இருக்கக்கூடிய ஒரு இது, நம்ம ஆண்டவர் தானே. யாரு சொல்றவர்கள்? நம்ம என்னுடைய தேவன், தாவீது சொல்றான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஆண்டவர் தானே அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவர் தானே எதையும் செய்யலாம். நம்முடைய ஆண்டோடைய மேன்மையும் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் நாம் அற்பமாக எண்ணி சாதாரணமாக எண்ணினோம். அந்த உலகத்தை சொல்லுவாங்க, கோயில் பெருச்சாலி சிலைக்கு பயப்படும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளியே இருந்து வருவான், பூஜைக்கு தட்டுகளோடு வருவான், பழங்கள் வைப்பான், லட்டு வச்சுருப்பான், லேக்கு வச்சுருப்பான், இனிப்பு பொருட்கள் வச்சுருப்பான், சாப்பாடு வச்சுருப்பான். அப்படியே கொண்டு படைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டு பயபக்தியாக திரும்பி பார்க்காம போவான். கதவை பூட்டின உடனே பொந்துக்குள்ள பெருச்சாலி சடக்கு ஏறி குதிச்சு சிலை மேலே வழியாக வரும். அது கல் மேலே, கை மேலே, கால் மேலெல்லாம் குதிச்சு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அது மேலே ஏறி ஓடி போயிடும். கோயில் பெருச்சாலிக்கு சிலையை பற்றி என்ன கிடையாது. ஆனால் வெளியே உள்ளவன் சிலையாக இருந்தாலும் பயப்படும். அது ஒரு சாமி, அது ஒரு கடவுள் அப்படின்னு பயம் இருக்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நாமெல்லாம் என்ன செய்யணும்? அநேக வேலைகள் கோயில் பெருச்சாலி வேறு இருக்கிறோம். நம்ம கடவுள் தானே, நம்ம ஆண்டவர் தானே. இதை தான் வந்துச்சான், எண்ணத்துக்கு வந்து சேஷோபத்திரமாக உதவும், இது எண்ணத்திற்கு அப்படிங்கிற எண்ணம் தான் வந்தது. இந்த அலட்சியம் தான் இவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணிச்சு. ஆமாம், சிம்சோனுக்கு ஆண்டு கொடுத்த மகத்தான அற்புதம் என்னென்னா, அவனுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. ஆமாம், அவன் பெரிய பயங்கர ஆள், பயங்கரமான வளர்த்தி, பயங்கர தடி அரக்க மாதிரியா அப்படியே இருந்தாமல் இஸ்ரவேலிலே சாதாரண ஒரு மனிதனை போல தான் இருந்தான். அவனுக்கு தேவன் வைத்திருந்த மகத்தான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை, ஒரு பலம் அவனுக்கு இருந்தது.
அதை வைத்து தேவ திட்டமும் தேவ தரிசனமும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுத்த அற்புதம் அதையெல்லாம் செய்து காண்பித்தாங்க. ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவனுக்குள் இருப்பதை போல இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதானே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவள் கேட்கிறா, தெரியல உன் பலம் எங்கே இருக்கிறது? அப்பவுமே என்ன செய்யணும், என் தாய் தகப்பன் கூட கேட்காத ஒரு கேள்வி, யாருமே கேட்காத கேள்வி, ஒரே அரை அரிசி தூக்கி போட்டு நினைச்சிருக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த தேவன் கொடுத்த இந்த தரிசனம், தேவன் கொடுத்த பலம் என்று சொல்வது வெறும் சரீர பலத்தை சொல்லவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், தேவ திட்டம், தேவனுடைய மகத்துவம் எல்லாமே அதில் தான் இருக்கு. அவன் நினச்சதான், எனக்கு 2 சடை போடு, 7 சடை போடுங்க, அவன் கயிறு கட்டுங்க, ஒன்று ஒன்றா சொன்னான். அந்த மேன்மை மீது அவனுக்கு அலட்சியம் வந்ததுனாலே டக்குன்னு எல்லாம் இருப்போது இந்த மாதிரிலாம் எழுந்து போனது போல என் முடிதான் இருக்குது, வெட்டிட்டா போதும். அவன் முடியை வெட்டிவிட்டார். அவன் முடியை வெட்டும் போதே தேவன் அவனை விட்டு விலகி விட்டார். தேவன் விலகினார் என்பதை விட அவன் தரிசனம், அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம், அவனுடைய பலம் எல்லாமே போயிட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன அலட்சியம் தான் அவன் வாழ்க்கையில் எழுந்த ஒரு கண் இழந்தான்னு சொல்லு. வேதத்தில் முதல்ல வந்தவன் இந்த கைதால 1000 பேரை கொளிச்சு கையை வெட்டிருக்கலாம்ல. அவனை கொண்டு போடணுங்கிறது தான் அவனுடைய திட்டம். அப்படி இருக்க கையை வெட்டிருக்கான், துண்டு துண்டா வெட்டிருக்கான். கையை வெட்டி, இந்த கைதாமா 1000 பேரை கொண்டு கையை வெட்டு, காலை வெட்டு, இவன் தான் இது பண்ணான், இந்த கையை வெட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வெட்டிக்கணும். கண்ணை மட்டும் கூண்டாக்கணும்னா வேதம் ஏன் சொல்லுது அப்படின்னா, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்தஸ்து, மேன்மை, தேவ மகத்துவம், தேவனுடைய காரியங்கள், தேவன் கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் என்றைக்கு அற்பமாய் அலட்சியமாக எண்ணுகிறோமோ அன்றைக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆமாம், இதுக்கு தான் முதல்ல ஜெபம் பண்ண சரியாகிக்கணும். ஆமாம், இங்கதான் இருக்கீங்களா? என் கூட நீங்கள் வரணும். ஆமாம், மேலே இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படணும். அலட்சிய போக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அலட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகப்படும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக தேவனை குறித்த காரியம் அதையெல்லாம் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னென்ன காரியம் எல்லாம் இருக்கு, தேவனை குறித்த அலட்சியம் நிறைய பேர் இருக்கும். நம்ம கடவுள் தானே, நம்ம தானே. அப்படிதான் தாவீது நினைச்சான். உடன்படிக்கைப்பட்டியை தூக்கிட்டு வரணும். உடன்படிக்கைப்பட்டி எங்கே இருந்தது? பெலிஸ்து தேசத்துலேருந்து வந்துருச்சு. அம்மினதாப் வீட்டில் இருக்குது. உடன்படிக்கை தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னா எல்லாம் போய் உடன்படிக்கை தூக்கிட்டு வராங்க. எப்படி தூக்கிட்டு வராங்க? தேசமே போதும், 2 புது மாடு, புது வண்டி, அப்படி தூக்கி வச்சாச்சு. தூக்கி வச்சது யாரு? அம்மினதாப்பின் குமாரன். யாரு? செத்து போட்டான நம்ம பேர் எழுது தெரிஞ்சது ஊசா. நான் பைபிள் வாசித்தா தானே, இதுக்கு தான் பைபிளை வாசிக்கணுங்கிற இந்த கட்சிக்காரன் சொன்னாங்க, படிடா படிக்க மாட்டேங்கிறான், போடுறீங்க, இப்போ எங்கேயோ போய் இல்லைங்க. பைபிளை வாசிக்கணும், பைபிளை அதுக்கு தான் வரணும். பைபிளை கொடுத்த அலட்சியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? தேவனை கொடுத்த அலட்சியம். ஊசா இவ்வளோ நான் வீட்டில் அமிதாப்பு பிள்ளை தான் ஊசா. வீட்டில் இருக்கும்போது எத்தனை நேரம் தொடச்சானு தெரியாது. கவனிங்க, அது பக்கமே யாரும் போக முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? ஒரு வீட்டில் இருக்குது, அமிதாப்பின் வீட்டில் இருக்குது. அப்போ அதை எத்தனை நேரம் தொடச்சானோ எடுத்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் காலங்கள் ஆக ஆக அது பெட்டியை குறித்த ஒரு மேன்மை அவனுக்கு தெரியலை. ஆனால் வெளியே இருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றி எங்கே இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார். ஆமாம், தேவனை பற்றி எங்கே இருக்கோ அதுக்கு பேர் வல்லமை பெட்டி. வல்லமை கட்டாயம் வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆகவே இந்த பெட்டி இருக்குதுன்னு சொன்னால் தேவன் கட்டாயம் இருக்கிறாருன்னு அர்த்தம். பெட்டி இருக்குன்னு சொன்னால் தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருந்தது. தாவீது வந்தான், சரி தூக்கிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி 2 வண்டி எல்லாம் தூக்கி வச்சு கொண்டு வந்தான். அப்படி மாடு பரண்ட உடனே ஊசா அணிச்சுதானா பெட்டி கீழே விழக்கூடாதுன்னு பிடிச்சான். தேவன் அடித்தாலும் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படவுதான் நம்ம நினைக்கிறோம். பெட்டி கீழே விழுப்பதை பிடிச்சா என்ன? நம்ம வாசிப்பதில் என்ன தவறு இல்லை. பெட்டி கீழே விழப்போது யார் கீழே விழ போனால் என்ன செய்வாங்க? பிடிக்க தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே அதெல்லாம் செய்யலை. பெட்டி விழப்போதுன்னு சொன்ன உடனே ஊசா பிடிக்க போனால் தேவன் ஊசா பிடிச்சான். அங்கே தேவன் சொல்ல விரும்பின காரியங்கள்லாம் எத்தனை பிரமாணங்கள் எத்தனை காரியம் செய்தாலும்
என்றைக்கு உன் வாழ்க்கையிலே நியாயப்பிரமான சட்டத்தின்படி செய்யலையோ அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம். ஒரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. இதாக இருக்கீங்களா? அவர் பிரமாணம்னு சொன்னால் அந்த பிரமாணம் தான் செய்யணுமே தவிர அதுக்கு மிஞ்சி நம்முடைய கற்பனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய அலட்சிய மனப்பான்மையெல்லாம் அங்கே ஆண்டவர் சமூகத்தில் வேலைக்கு என்ன செய்யாது, ஆகாது. வேலைக்கு என்ன செய்யாது? இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேலைக்கு ஆகாது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஆண்டவருக்கே பயந்து கோபம். ஏன்னா பிரமாணம் தெரியும், ஆசாரியெல்லாம் இருக்கிறானுங்க, பூரியை ஊதிட்டு வந்தானுங்க எல்லாம். ஆசாரியன் பூரியை ஊதும். அவன் என்ன சொல்லியிருக்கணும், தாவீது முறை சரி கிடையாது, முறை என்ன செய்யாது. ராஜா சொன்னோன்னு இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் ராஜா சொல்கிறதுக்கு எவனும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், ஆண்டவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். ஆமாம். அப்போ சொன்னது தான். இங்கே இருக்கீங்களா? பெலிஸ்தீன் செய்தானே, நம்ம சொல்கிறோம் பெலிஸ்தீன் செய்தானே, அவனுக்கு பிரமாணம் இல்லைங்க. அவனுக்கு பிரமாணம் இருந்தாரா? உடன்படிக்கை பற்றி பிரமாணம் கொடுத்துருந்தாரா? அவனுக்கு இல்லை. அவன் பயபக்தியை அனுப்பி விட்டுட்டான். ஆனால் நமக்கு பிரமாணம் இருக்குது. என்ன செய்யணும்? உடன்படிக்கை பற்றி எடுக்கணும். முதல்ல கோராகின் புத்திரர் தான் வரணும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமாம். ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கோராகின் புத்திரர் தான் பெட்டியை தூக்கணும். தூக்குறது மாத்திரம் தோளில் சுமக்க வேண்டியது பெட்டி, தோளில் சுமக்க வேண்டியது பெட்டி. அதை வண்டியில் வச்சு எடுத்து வரக்கூடாது. வண்டியில் வச்சு எடுத்து வரக்கூடிய ஆசீர்வாத கூடாரத்தின் பொருட்கள் எக்கச்சக்கம் இருக்கு. ஆனால் உடன்படிக்கை பெட்டி மட்டும் தோளினாலே சுமக்கப்பட வேண்டும். அதுவும் கோராகின் புத்திரர் தான் சுமக்கணும். பிரித்து வச்சுட்டார். ஒன்று, அவன் சுமப்பதற்கு முன்பு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தோலை எடுத்ததுக்கப்புறம் ஒரு பலி செலுத்தி ஒரு ஸ்டெப் வைக்கணும். இங்கே இருக்கீங்களா? அப்போ தோல் எடுத்தாச்சு, பரிசுத்தம் பண்ணி சொல்ல அது 6 ஸ்டெப் வைக்கணும். 1 2 3 6 ஸ்டெப். 7 ஸ்டெப் வைக்கும்போது பலி செலுத்தணும். அப்போ இந்த நிலைகள் பரிபூர்ணப்படுவதற்கு, அந்த 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 பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக அமைவதற்கு 7வது ஸ்டெப் வைக்கும்போது பலி செலுத்தணும். இதெல்லாம் பாஸ்டர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் போட்டு பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்பட்டவதான் இவன் பலி செலுத்த வேண்டும். இதெல்லாம் செய்திருக்க வேண்டும். இவன் செய்யலை, வெட்டி திகழ்ச்சிட்டான். இன்னொருவன் செய்கிறான் என்பதற்காகவே நீங்களும் நானும் செய்வதை தேவன் ஒரு அனுமதிக்க மாட்டார். ஆமாம். அவங்க செய்தாங்கல்ல, நான் செய்தா இல்லை, அவங்க 1000 செய்வாங்க, நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்யாதீங்க. எத்தனையோ காரியங்கள் விற்று போட்டான். அவன் விற்று போடலாம், அவன் சொத்தை விற்கலாம் அல்லது எதையும் விற்கலாம். ஆனால் நீங்கள் விற்கக்கூடாத நிறைய காரியம் இருக்குது. சத்தியத்தை வாங்க, அதை என்ன செய்யாத, இருக்காது. வேத வசனம் பெற்றுக்கொண்டவன் சொன்ன, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவன் சொன்னான், அதை வித்துட்டு போகாதப்பா, அதை பற்றி அலட்சியமாக இல்லாத. தேவன் இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக இருந்தார். அப்போது வீட்டில் போய் உட்காந்து தாவீது தலையில் அடித்தான். ஷோ, எவ்வளோ ஆலவாரமாக கொண்டு வந்தோம், பிரச்சனையாக போச்சேன், என்ன ஆண்டவரே. என்ன ஒரு செய்தி வருது, ஓபேத்-ஏதோம் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் நினச்சான் ஓபேத்-ஏதோமும் செத்தான், வீட்டில் கொண்டு வச்சுட்டான். அவன் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கானோ தெரியாது, பிள்ளைகள் உயிரோடு இருக்குமோ தெரியாது. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருது, ஓபேத்-ஏதோம் வீடு ஆசீர்வாதமாக இருக்குது. எப்படிங்கிறான்? பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி வீடை திறந்து கொடுத்துட்டான். உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உள்ளே வச்சுட்டான். அவன் வெளியே தான் தங்கியிருந்தான். ஆனால் அவனுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் அந்த ஏரியாவே அவனுக்கு உரியதாக இருக்குது. அந்த பேரேஸ் ஊசான்னு பேர் அந்த இடத்தை விட்டுட்டான். அந்த பேரேஸ் ஊசா என்று சொல்லப்படுகிற அந்த இடம் முழுவதும், இந்த ஏரியா முழுவதுமே யாருக்கு சொந்தமாயிட்டு? ஒரு வீடு கூட வாடகைக்கு இருந்த, ஒரு வீடு இல்லாமல் வாடகைக்கு இருந்த ஒரு இன்னைக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றான்னு சொன்னால், அப்போ நினச்சான் பெட்டியில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இங்கே தான் இருக்குது. ஒரு நாளும் தேவனுக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்தால் நீங்களும் நானும் தான். ஆமாம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க, அலட்சிய போக்கு தான் ஆராய்ந்து பார்க்க முடியாமல் தள்ளி விடுகிறது. மனம் வச்சுக்கிடும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேதத்தை கொடுத்து அலட்சிய போக்கு. தேவன் நம்மோடு பேசும்போது அதை பார்த்துக்கலாம். தேவன் நம்மோடு இடைப்படும் போது, மனுஷன் மூலமாய் தேவனை வேதத்தை வாசிக்கும் போது, தேவனை பேசும் போது, அதை குறித்த அலட்சிய போக்கு தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தடைப்படுத்துகிறது. ஆமாம். இதுதான் இருக்குங்களா? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அதுக்கப்புறம் தான் அந்த பெட்டி எப்படி கொண்டு வரணும்னு லேவியர் கூப்பிட்டான், ஆசாரியர் கூப்பிட்டான். அப்போ சந்தோஷமா அந்த பிரமாணத்தை இப்படி செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது பெட்டி எரிசலுக்கு வந்துச்சு. ஆமாம்.
கர்த்தருக்கு பயப்படாதான். அலட்சிய போக்குதான், தேவ வசனத்தை கொடுத்த அலட்சிய போக்குதான் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த பொக்கிஷம், வேத வசனம் ஒரு பொக்கிஷங்க. இதை போல ஒரு பொக்கிஷம் உலகத்தை எங்கேயுமே கிடைக்காது. ஆமா, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவனை என்ன அர்த்தம்? வேத வசனம் வரும்போது எனக்கு இல்லை, அவளுக்குரியது, எனக்கு இல்லை இவளுக்குரியது, இவளுக்குரியது, எனக்கு எனக்கு இதெல்லாம் கிடையாது, அது அவளுக்குரியது. இப்படி சொல்லி சொல்லியே வசனத்தை அலட்சியம் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விட்டோம். ஆமா, வேத வசனம் நம்ம இடத்தில் வரும்போது நம்மை கடிந்து கொள்கிறதோ, ஆறுதல் படுத்துகிறதோ, உற்சாகப்படுத்துகிறதோ, நம்மை கட்டி எழுப்புகிறதோ, விசுவாசத்தை வளர பண்ணுகிறதோ, எவைகளாக இருந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு நல்லது கெட்டது என்பது அல்ல, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேண்டும். ஆமாம், வேத வசனத்தை கொடுத்த அலட்சிய போக்கு, தேவ சமூகத்தை கொடுத்த அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேத வாசிக்க கர்த்தருக்கு மகிமைதான். மோசே ஆசீர்வாத கூடாரத்தில் தான் நிறுவிவிட்டு ஆரோனை கூட சொல்கிறான், பலி செலுத்துப்பா. ஆசீர்வாத கூடாரம் டெலிகேஷனுக்கு அன்னைக்கு பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தியாச்சு. பலி செலுத்துறோம், பலி தகனிக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? தகனிப்பதற்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். பலிபடுத்த வச்சுட்டான், அது என்ன செய்யணும்? நெருப்பு வேணும், அக்கினி வேணும். ஆகவே பலியெல்லாம் செலுத்தி வச்சுட்டு காத்திருக்கிறாங்க. அக்கினி வேணும் என்று காத்திருக்கிறார்கள். யார் அக்கினி தருவா? இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப உற்சாகம். அவன் வேற ஒரு வீட்டில் இருந்து அக்கினி தூக்கிட்டு வந்துட்டு உள்ள கொண்டு போடுறதுக்கு கொண்டுதானா, தேவனுடைய அக்கினி இறங்கவும் அந்த அக்கினி அவனை பட்சிக்கவும் சரியா போயிடுச்சு. தேவனுடைய அக்கினி வந்து இறங்கிச்சு. ஏன்? அந்நிய அக்கினி உள்ள கொண்டு உள்ள போட்டு அந்த பலி என்ன செய்யக்கூடாது? பட்சித்து விட, அந்த பலி அதாவது எரிந்து போகக்கூடாது, அல்லது பட்சித்து போடக்கூடாது. ஆகவே இவன் கொண்டு வந்த அக்கினிக்கு முன்னாலே அவர் அக்கினி இறக்கி அந்த அக்கினினால ரெண்டு பேரும் காலி விட்டார். நாதா பப்பி அந்த இடத்துல ஆள் காலி. ஏன்? பொறுமையாக காத்திருக்க வேண்டியது. தேவனுடைய அக்கினி வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டியது. எல்லாம் மோசே ஆரோன் எல்லாம் காத்திருக்காங்க. தேவன் எப்படி அந்த பலியை ஏற்றுக்கொள்வார்? ஏன் அப்படின்னா, நோவா பலி செலுத்தினான். வெளியே பேலிருந்து இறங்கி முதல்ல ஒரு ஆடை பிடிச்சான், பலி செலுத்தினான். பலியை கர்த்தர் சுகந்த வாசனை செய்து கொண்டாராம், ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? அக்கினினாலே பலியை என்ன செய்தார்? பட்சித்து அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவங்களுடைய எண்ணமெல்லாம் தேவனுடைய அக்கினி கட்டாயம் பலி மீது வந்து என்ன செய்யும்? இறங்கும் என்று சொல்லி காத்திருந்தார்கள். இந்த ரெண்டு பேர் எல்லா அக்கினி நம்ம கொண்டு போய் விடுவான்ல, அக்கினியை கொண்டு விட்டாங்க. இந்த அக்கினி அவர்களை பட்சித்து கொண்டது. ரெண்டு பேரும் டெலிகேஷனுக்கு காலி பண்ணிட்டார். ஏன்னா தேவனை குறித்த, தேவ சமூகத்தை குறித்த அலட்சிய போக்கு. ஆமாம், அப்படிங்கிற வாழ்க்கையை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். தேவ சமூகத்தின் பிரச்சனத்தையும் குறித்து அலட்சிய போக்கு, வேத வசனத்தை குறித்த அலட்சிய போக்கு ஒரு காலம் இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமாம் ஆமாம், கர்த்தருக்கு பயப்படலாம். பாருங்க, ரெண்டு பேர் போயிட்டான். ஆரோன் சந்ததியிலே முதல்ல ஆசாரியனை வர வேண்டியது யாரு? நாதாப் தான் வரணும். சரி, அவனை விட்டு அடுத்தால் யார் வரணும்? அபி வரணும். ஆகவே தான் மூணாவது பையன் எலியேசர் வந்தாங்க. மூணாவது பையனுக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. கர்த்தருக்கு பயப்படாதா? இவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. அலட்சியம் பண்ணலாம், தேவனுக்காய் காத்திருந்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படாதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த அலட்சிய போக்கு ஆசீர்வாதத்தை இழக்கப்படும். ஆமாம், கவனமாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாது. வேதத்தை குறித்த அலட்சிய போக்கு நிறைய இருக்கு. எத்தனை முறை நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்மளோட பேசுகிறாரா? நல்லா பேசுவார். கர்த்தருக்கு பயப்படாது. ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருளுக்குள் போகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், வேதம் சொல்லுது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவனை நோக்கி போகிற பாதை, ஆண்டவரை நோக்கி போகிற பாதையில சரியான பாதை போவதற்கு இது வெளிச்சமாக இருக்கிறது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு என்னது? தூர இடத்துக்கும் போகணும், தூர இடத்தையும் பார்க்கணும், பக்கத்து நிலைமையும் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையின் தூர பகுதியும் பக்கத்து பகுதியும் பார்க்கக்கூடிய கண்ணாடியை போல உள்ளது இந்த வேத வசனம்.
எப்பவும் இந்த வேத வசனத்தை பின்பற்றுகிறவன் இடறி போவது இல்லை. வேதம் சொல்லுது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. ஆனால் அந்த வேத வசனம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம இருளுக்குள் போவோம். இருளுக்குள் போகும்போது நாம் இல்ல நிலையில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியுது. ஆகவே தான் நம்ம என்னன்னாலும் பேசுகிறோம், நம்ம எதனாலும் செய்கிறோம், அது சரின்னு சொல்கிறோம். வேதம் இருக்கிற மனுஷன் தன்னை உணர்ந்து கொள்வான். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதான் தன் நிலையை உணர்ந்து கொள்வான், தான் யார் என்பதை உணர்ந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேதத்தை கொடுத்து அலட்சியம். அந்த வேதம் அலட்சியம் பண்ணா என்ன ஆகும்னா, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது 7ஆம் வசனத்தில் 28:7. வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு 4ஆம் வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். சரி, கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேத வசனத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன செய்வாங்களா? தேவனை குறித்த புகழ்ச்சி வாயில வராதுங்க அப்படின்னு அர்த்தம். அவன் பேசுறேன் யாரு குறித்து தான் பேசுவான்? யாரு குறித்து தான் பேசுவான்? துன்மார்க்கனை குறித்து தான் புகழ்ந்து பேசுவான். அவனை பற்றி தான் அப்படி இப்படி பேசுவான். தேவனை குறித்த காரியம் அவனுக்கு வராது. ஏன்னா அவனுக்கு வேதம் இல்லை. ஆமா, கர்த்தருக்கு பயப்படாதா? ஆசா சொல்றான், தேசத்திலே ஆசாரியன் வந்து ஒரு தீர்க்கதரிசனம், தேசத்திலே ஜெபம் இல்லை, வேதம் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. அப்பதான் பார்த்தோம், வேதம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வேத வசனம் வாசிக்க சொன்னான். அவனுடைய புத்திரன் ஒவ்வொரு வீடு வீடா போக வச்சான். வேதம் எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்தை சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் நமக்கு முக்கியமானது. ஆமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியத்தை ஒரு காலம் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமை, இதாக இருக்குங்களா? அலட்சியம் வேதத்தை குறித்து, தேவ பிரசனத்தை குறித்து, தேவனை குறித்து அலட்சியம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல காரியம் இருக்கு. ஆண்டவர் சில வேலை நான் ஜெபிக்க சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் வச்சுருப்பீங்க, நல்லது. காலையில் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் நேரம் குறித்து ஜெபம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபடி என்னோடு பேசின காரியம், நீ வந்த ஜெபம் பண்ணுவேன், உட்காருவேன், ஜெபம் பண்ணுவேன், உன் இஷ்டத்துக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், உன் இஷ்டப்பட்ட நேரம்லாம் என்ன செய்வேன். என்னோட பேசின வார்த்தை, இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்வேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிற டைம்லாம் உட்காந்து என்ன செய்வோம், பயன்படுத்திக்குவோம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆள் சொல்ல, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எப்போதுனாலும் வருவேன், எப்போதுனாலும் ஜெபம் பண்ணுவேன், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருவேன், நான் சொல்கிற நேரத்துக்கு வருவேன். ஆண்டு சொன்னது என்னது? அவர் சொன்னது, நான் சொல்லுற நேரத்துக்கு ஜெபம் பண்ணு மகளே அல்லது ஜெபம் பண்ணு மகளேன்னு சொல்கிற நேரத்துக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும். ஆனால் அநேக முறை நான் ஒரு வேலையாக இருப்போம், ஆண்டு சொல்வார், மகனே போய் ஜெபம் பண்ணும் பாரு. நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் கிடச்சி பிறகு ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் பொறுத்து ஜெபம் பண்ணுறோம். அந்த வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம், அதோடு ஜெபமே போயிடும். அப்போ சொல்லும் நேரத்தில் நீங்கள் போய் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் குறித்து வைத்து ஜெபித்த எல்லா ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை விட இந்த நேரம் மகத்தான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்கிறீங்க. நாட்களில் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 11 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு போவேன். காலங்கள் அப்படி வருவோம் போவேன். இப்படி சில நேரம் வேலையாக இருந்தால் வேலை பார்த்துட்டு ஒரு முறை அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு போகிறேன். போகும்போது ஃபோன் வந்தது, சர்ச்சு பக்கம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த ஆட்டை பார்த்தேன். அவங்களுக்கு டீ குடிக்க காசு கொடுத்தேன், வடை வாங்கி சாப்பிட்டுங்கன்னு காசு கொடுத்தேன். எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரல. அப்படி போய் மகர்ஷி ஸ்கூல், இந்த சாய்மன ஸ்கூல், இந்த சர்ச்சு வரைக்கும் கொண்டு தான் போயிருப்பேன். ஆண்டு கேட்டேன், இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு வந்தவன் உள்ளே நீ என்ன செய்யலை, உள்ளே என்ன செய்யலை? நான் எப்போது 11 to 2 உட்காந்துருக்கலாம், அது ஒரு 11:30 மணிக்கு வேலை இருக்கும். உள்ளே நீ வரல, இங்கே வரைக்கும் வந்துட்டு உள்ளே நீ என்ன செய்யலை. அப்போ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டேன், நான் ஜெபிப்பதற்கு ஒரு எல்லை ஆரம்பித்து ஒரு எல்லை குறித்து வைத்து டைம் குறித்து ஜெபம் பண்ணால் நீங்கள் வர்றதுக்கு முந்தைய அவர் அங்கே உட்காந்துருப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாவதாக வர்றது நான் திருப்பிட்டேன். திருப்பி வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். தேவன் நம்ம எதிர்பார்ப்பேன். அவர் சொல்லும் போது நம்ம வந்துட்டோம்னா அந்த தொடர்புகள் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும். அலட்சியம் பண்ணிட்டு போனால் ஆமாண்டவர் நீங்கள் வேலை இருக்கீங்க என்ன அப்படின்னா அந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முறிந்து போகும். கர்த்தருக்கு பயன்படாவதாக ஜெபம் என்ற உறவு நம்முடைய வாழ்க்கை முறிஞ்சுதான்
பலன் குறைவு. பலன் செய்யுது குறைந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமாய் பலன் குறைந்து கொண்டே போகும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அலட்சியம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. நான் என்னத்துக்கு, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன பைபிள் வாசி என்ன பிரயோஜனம், இப்படி தான் நிறைய இருக்கிறோம். என்னைக்கு ஆராதனைக்கு வந்து என்ன பிரயோஜனம். இன்னைக்கு மக்கள் நினைக்கிறது இல்லை, 1ஆம் நூற்றாண்டிலே நினைச்சாங்க. எப்படி எழுதுறாங்க, சில சபை கூடி வருதல் விட்டு விடுவது போல நீதி வசனம் சொல்லுங்க. சில சபை கூடுதல் விட்டு விடுவது போல ஏன் எதிர்பார்க்கணும்? நீங்க வசனம் சொல்லணும்னு எதிர்பார்க்க. அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு என்ன வேலை, அதுதானே வந்திருக்காரு. சில சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நீங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த ஆட்கள் எழுதியிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவர் தான், ஞானஸ்நானம் பெற்றவர் தான், அபிஷேகப்பட்டவர் தான், ஊழியம் செய்தவங்க தான். ஆனால் காலங்கள் நடுவே என்ன ஆயிட்டுன்னா, ஆராதனை குறித்த அலட்சிய போக்கு. அடுத்த வாரம் போய்க்கணும், இந்த வாரம் போட்டோம், என்ன குறைஞ்சிட்டோம். ஆராதனை குறித்த அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையின் ஆசீர்வாதத்தை இழக்கப்படும். ஆமாம், இதை வரதால என்னங்க பலன், என்னங்க ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பேத்து சொல்லப்படுகிறது 1ஆம் நூற்றாண்டிலே பேதுரு பிரசங்கிட்டான். முதல் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது 2:42 நினைக்கிறேன், அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் கம்யூனியன் அந்நியோன்யத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒன்னே அர்த்தம், அவர்கள் முதலாவது அப்போஸ்தலர் உபதேசம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. அப்பம் பிக்குது, கர்த்தருடைய பந்தியம் அங்கே வர்றாங்க. அந்நியோன்யம் என்பது என்னது? ஐக்கியத்தை சுட்டி காட்டுது. ஐக்கியம், அந்த ஐக்கியம் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யுது? அந்த ஆராதனை கட்டு வைக்கிறது. இங்கே வந்துட்டு போகிறது ஐக்கியத்தை ஏற்படுத்தாது. வந்துட்டு தேவ ஜனங்களோடு நாம் பரஸ்பரமாய் பேசி அவரோடு கூட வாரங்களை பகிர்ந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி போவது தான் ஐக்கியத்தை ஏற்படுத்தும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஐக்கியம், அந்நியோன்யம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ தேவ ஜனத்தில் அந்நியோன்யம். இங்கே கேட்கக்கூடிய ஆராதனை முறைகள், நாம் நன்றி செலுத்தும் முறைகள், தேவனுடைய வார்த்தை கேட்கும் விதங்கள், இவையெல்லாம் இந்த வாரத்துக்குரிய பலன். ஆமாம், இந்த வாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னாலே ஐயோ கை பிடிச்சது போல இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு தெரியும் ஆராதனை மகிமை. இந்த ஆராதனை என்ன, இன்னொரு வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் என்ன இன்னொரு வாரம் போய்க்கலாம் அப்படிங்கிற என்னைக்கு அலட்சிய போக்கு வந்ததோ அன்றைக்கே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகிறோம் என்று அர்த்தம். ஆமாம், இதாக இருக்கீங்களா? அதுதான் ஆராதனை விட்டு விடாதுங்க. ஆமாம், என்ன தவிர்க்க முடியாது என்பது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா நாளும் தவிர்க்க முடியாதில்லை. தவிர்க்க முடியாதது ஒரு பிரயாணத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கோம். சில இழப்புகள், சில காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் என்னாலும் அப்படி இருக்காது, அதுவும் சில நாட்களில் இருக்கும். ஆனால் ஆராதனைக்கு போகாமல் அலட்சிய பலி வீட்டில் இருக்கும் போது நாம் தேவனுடைய மகத்துவங்களையும் தேவன் செய்த நன்மைகளையும் நாம் அலட்சியம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதா. இதெல்லாம் ஒரு அலட்சியங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையோட அலட்சியங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று. வேதத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஒரு அலட்சியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை குறித்து அலட்சியம் இருக்கக்கூடாது. ஆனால் ஆவி அவித்து போடாது. அதாவது பரிசுத்த வாழ்க்கை குறித்த அலட்சியம் ஒரு நாள் நினைச்சக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தில் விசுவாசம் என்பது ஒரு பகுதி இருப்பது போல பரிசுத்தம் என்பது மிக 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 முக்கியமான வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆமாம், ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தத்துக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தை எவருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இதுதான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படவன் தான். அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க முடியாது. நாம் எப்படி இருக்கோம்? நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் உளையான சேற்றிலும் ஆக நம்முடைய நிலைமையே அசுத்தம் என்பதில் இருந்தோம்.
தேவன் பரிசுத்தர். அவர் கிருபையாய் நம்மை தொட்டு நம்மை கழுவி சுத்திகரித்து அவருக்கு ஒப்பாய் மாற்றும்படியே கொண்டு வந்து வச்சிருக்கார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமில் பரிசுத்தம் அடைவதற்கு நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை காண்பிப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாம், இதா இருக்கீங்களா? மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மேய்க்கும் போது இயற்கையாகவே காடுகளில் தீப்பிடிச்சேரி, இயற்கையாகவே ஏறி. எப்படி அப்படின்னா, குழி தோண்டு போகணும், ஆழமாக தோண்டினாங்கன்னா கேஸ் வரும். என்ன கேஸு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீத்தேன், சரி சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? மீத்தேன் வாயு இல்லையா? அது இயற்கையாகவே பூமி கையில் இருக்குது. சில நேரம் தோண்டா வரும், சில இதில் தானாகவே கேப் வழியாக என்ன செய்யும், வெளியே வரும். அது காடுகளில் இருப்பது வழக்கம். காடுகள் அப்படி வெளியே வந்துச்சுன்னா தீப்பிடிச்சிடும். ஆக்சிஜன் வெளியே இருக்குது, இது வெளியே வரும், தீப்பிடிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக தீப்பிடிச்சிடும். காடுகளில் சில இடங்களில் அப்படி தீப்பிடிப்பது வழக்கம். தீப்பிடிச்சிடும், அந்த கேஸ் வந்து தானாக அணைஞ்சிடும். இதை வனாந்தரத்தில் எரிவதெல்லாம் அடிக்கடி பார்த்தவன் யாரு? மோசே. அப்படி எரியும் போது வித்தியாசம் இருக்கு. மரம் செடி அப்படி எரிஞ்சதுதான் முதல்ல என்ன செய்யும், அந்த பச்சை என்ன செய்யும், அடுத்து பற்ற வைக்காத ஆள் மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குங்களா, ஒரு நெருப்பு எரியும் போது பச்சை முதல்ல என்ன செய்யும், காயும். அந்த செட் இல்லைன்னா நீ வீட்டில் போய் இன்னைக்காது தீ எரிய வச்சுட்டு ஒரு கொப்பு இலையை கொண்டு போய் நீட்டி பாருங்க, முதல்ல என்ன செய்யும், சட சட சத்தம் கேட்கும். கேட்டு பாருங்க, சத்தம் கேட்கும். ஆக மரங்கள் எரியும் போது, செடிகள் எரியும் போது அந்த பச்சை காய்ந்து எரியும். எரியும் போது சத்தம் கேட்கும், சட சட சத்தம் கேட்கும், புஷ்ஷுன்னு சத்தம் கேட்கும், பயங்கர சத்தம் கேட்கும். ஆனால் இதெல்லாம் எரியும் போது பார்த்துட்டே போயிடும். ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல எரியுது, முட்செடி மீது அக்கடி எரியுது. என்னடா சத்தத்தை காணும், என்னது காணும், முட்செடி மீது அக்கினி பற்றி எரிகிறது. அது வேகாது இருக்கிறது, அது பஸ்பமாகாமல் இருக்கிறது, அது அருமையாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃப்ளைங் ஃபயர் பியூட்டிஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இவன் நினச்சிதான் உத்து பார்த்து பக்கம் போனான். நேற்று வாசிக்கிறோமா, கற்றுக்கணும். முச்செடி மீது இருந்த அக்னி மோசையை கவர்ந்தெடுத்தது. ஆமாம், அக்னி எப்போதும் பரிசுத்தத்துக்கு உரியது. இதா இருக்கீங்களா? அக்னி பரிசுத்தப்படுத்தும். ஆமாம், இல்லைன்னா உங்கள் காதலையும் கையில் விழுந்து கலட்டி ஆசாரிகிட்ட கொண்டு போய் இதை விற்கணுங்க சொல்லுங்க. முதல்ல என்ன செய்வார், என்ன செய்வார், ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி ஒன்று வச்சு ஒரு கேஸ் வச்சுருப்பாரு, அடிச்சுட்டு சுற்றுவார். எதுக்கு? உள்ள என்ன இருக்கு, அழுக்கு கசடு எல்லாமே இருக்கும். எரிச்சதுக்கப்புறம் தான் நிறுப்பார். அதுக்கப்புறம் தான் நிறுவையே வேணும். அதுக்கு முந்தி நிறுத்தாரா ஆசாரி ஓட்டாண்டே போயிடுவார். ஏன்னா அவளுக்கு காசு கொடுக்க முடியாது. எரிச்சாதான் ஒரிஜினல் வரும். புரியுதுல்ல? இப்போ புரியுது. அக்கினி எப்போதுமே என்னது, சுத்திகரிக்கும், பரிசுத்தத்துக்கு உரியது அக்கினி. ஆகவே தேவன் அக்கினி அங்கே எரியாது. அவனை கவர்ந்தெடுத்தது போல இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்முடைய வல்லமை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்தம் என்ற அக்கினி நமக்குள் எரிந்து வெளியே நடமாடும் போது மோசையை போல தரிசனம் இழந்தவர்கள், மோசையை போல வெறுமையாய் அலைகிற ஜனங்கள், தேவனை அறிந்தும் புறக்கணித்த ஜனங்கள் உற்று பார்த்து நம்மண்டை வர வேண்டும். ஆமாம், அவங்க பரிசுத்தம் எப்படி இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நாம் தேவனை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாம், இதாக இருக்குங்களா? கர்த்தருக்கு வாய் கொண்டாவுதான் பரிசுத்த அக்கினி அவனை கவர்ந்துருது. அவனை மோசை கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மோசை நின்று பேசும்போது தேவன் பேசினார். அந்த வித்தியாசத்தை பார்த்தோம். மற்ற அக்கினிக்கும் இந்த அக்கினிக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற நபர்களுக்கும் உங்கள் மீது எரிகிற பரிசுத்த அக்கினிக்கும் வித்தியாசம் ஜனங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படலாம். ஆகவே பரிசுத்தத்தை குறித்து அலட்சிய போக்குறது வாழ்க்கை. பரிசுத்தமாய் வாழ்வுக்கு தெரிந்து கொண்டார். குறைவுகள் இருக்கும் மனுஷன்ட்ட. பரிசுத்தமாகவே இருந்துட்டானா பூரணமாக கடந்து போவோம். சில நேரங்களில் அழுக்கு நீங்கள் விரும்பினது வரும், விரும்பாதது வரும். ஆனால் இவையெல்லாம் தாண்டி தான் பரிசுத்த வாழ்க்கை நேரம் என்ன செய்யணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தம் எவையெல்லாம் விட சொல்லுதோ விட்டுறணும், சேர்க்க சொல்லுகிறதோ சேர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு வாய் கொண்டாவதாக
ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறாரா? எதுக்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்மை அழைக்கப்பட்ட அழைப்பு தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தான். கர்த்தருக்கு வாய் கொண்டவங்க பரிசுத்த வாழ்க்கை ஒரு நாள் அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமாம், அப்படி ஆகாத பழக்கம். பரிசுத்தம் தான் வித்தியாசப்படுத்தி காட்டுங்க, கட்டாயம் வித்தியாசப்படுத்தி காட்டும். இவங்களாம் அவங்களும் இவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்களும் இவங்கெல்லாம் ஒன்று தான் சொல்லணும். அவங்க வேறு, இவங்க வேறு. ஆமாம், இவங்க எப்போதுமே வேறு. கர்த்தருக்கு பயன்படாதான் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சுகளில் பரிசுத்தம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்காங்க. இதை குறித்த அலட்சியமான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. பரிசுத்தை அலட்சியப்படுத்த கிரியைகளான வேண்டாத பழக்கங்கள், வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத கிரியைகள். நீங்கள் பரிசுத்த குறைவாக போகிறதுக்கு பெரிய பெரிய பாவம் செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. மோசமாக நடந்துட்டான், கொலை பண்ணிட்டான், இப்படி பாவம் பண்ணிட்டான், அதெல்லாம் இங்கே யாரும் அப்படிப்பட்ட போகிறது போகிற. சில ஆட்கள் ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விடுற ஆள்லாம் இருக்காங்க. ஒரு அங்கே ரத்தம் வடிச்சதை பார்த்தாலும் இங்கே கலக்கில் மயங்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி அப்படிலாம் ஆள் இருக்கு. கொலைலாம் பண்ணல. ஆனால் தேவன் விரும்பாத காரியங்களை செய்து நம்ம என்ன செய்து கொள்கிறோம்? கரைப்படுத்தி கொள்கிறோம். கர்த்தருக்கு பயம் பண்ணதா ஆண்டு சொல்றாரு, வஸ்திரம் கூட கரைப்படாது இருப்பதாக சிலர் அதெல்லாம் சொல்லுவார். நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி. வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? வஸ்திரத்தை காக்கணுங்கிறார். சரி, நீங்கள் உடுத்திட்டு போகிறீங்க, கரைப்பட்டுக்கலாம், எடுத்துட்டு போட்டு மறுநாள் அதே போட்டு போயிடுவீங்களா? ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிடும் போது மேலே கொட்டிட்டான், அது நாமளே கொட்டிக்கிட்டோம். சரி, வீட்டுக்கு வந்தவொடனே கலட்டி என்ன செய்வோம்? அடுத்த கல்யாணத்துக்கு போகணும், சாயங்காலம் அதை கட்டிட்டு போயிடுவோமா? இல்லை, அந்த வீட்டில் கல்யாணம் போகும்போது பாயசம் கொட்டிட்டு தொடச்சிட்டு வந்துட்டோம், பரவாயில்ல, இதுக்கும் அப்படியே வாழ்ந்து சொல்லி போவீங்களா? வஸ்திரம் கூட அவர் என்ன செய்வார்? வஸ்திரம் கூட என்ன செய்யாது இருப்பதாக, கரைப்படாது இருப்பதாக. கரைப்படக்கூடாது. வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கரைப்படாத எப்படி செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வது, நிர்வாணம் காணப்படாதபடி வஸ்திரத்தை என்ன செய்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தை தான் படுத்திருப்பாங்க. கூடாரம் உள்ள படுத்திருக்க ஆட்களும் உண்டு, வெளியே படுத்திருக்க ஆட்களும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் மேக ஸ்தம்பம் இருக்கு, இரவு என்னது? அக்னி ஸ்தம்பம். குளிர்துன்னு சொல்லி போட்டுறதுக்கு இது வேண்டாம், எது போர்வையும் வேண்டாம், கம்பளியும் வேண்டாம். பகலில் வெக்கையாக இருக்குதுன்னு கழட்டி போட்டு போகிறதுக்கு அதுவும் தேவையில்லை. பகல் நேரத்தில் ஏசி மாதிரி இருக்கும், நைட் நேரத்தில் என்ன செய்யும்? கலகலப்பாக இருக்கும். மூடி தான் படுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை உள்ளே படுத்திருக்க ஆட்கள் உண்டு, வெளியே படுத்திருப்பாங்க. பாளையத்து கூடாது தானே, வெளியே. ஆனால் இரவு பணி ஆட்கள் சொன்னால் லேவியர்கள், சில இரவு லேவியர் இருப்பாங்க, ஆசாரிகள். ஆசிரியர் கூடாது வேலை பார்க்குற ஆட்கள் உண்டு, பலிக்காக கட்டைகளை உடைக்கிற ஆட்கள், அடுக்கிற ஆட்கள் உண்டு, அங்கே உட்காந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. சில லேவியர்கள் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு பாளையத்துக்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஆசாரியின் பாளையத்துக்குள்ளே தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு நினச்சிவான், அவன் வருவான். ஏன் அப்படின்னா, உள்ள அந்நிய ஆட்கள் யாரும் நினைச்ச விடாது, வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க. இதில் ரொம்ப முக்கியமானா, வெளியே படுத்துருக்குறேன் ஒழுங்காக படுக்கணும். எப்படி படுக்கணும்? வெளியே படுக்கிற என்ன செய்யணும்? வஸ்திரம் விலகுச்சுன்னா வேற ஒன்றும் செய்ய மாட்டான், தீய வஸ்திரத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவன் அடியோ புள்ளியோ சட்டு போட்டு எல்லாம் என்ன அப்போ நினச்சிக்கணும், வஸ்திரம் என்ன சொல்லிட்டு அது இருக்கலாம். ஒழுங்காக உள்ளே போய்படு. வஸ்திரம் ஒழுங்கிலமாக போச்சுன்னா எங்கே போய்படு? உள்ள. வஸ்திரம் ஒழுங்காக இருந்தால் எங்கே படு? பாளையத்துக்கு பாளையத்துக்கு வெளியே படு. அப்போ அவன் சொல்கிறான், நீ இரவு தூங்கும் போது கூட வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காவலமாக உடுத்திடும். அவங்களுடைய வஸ்திர அமைப்புகளும் அற்புதமானது. நம்ம போல இல்லை. நமக்கு இங்கே நைட்டி, காலையிலையும் அது டேட்டி, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு லுங்கி, காலையில் லுங்கி. நம்ம சில ஆட்கள் பார்ப்போம், பைக்கில் தான் போகணும், நைட்டி போட்டு மேலே துண்டு போடுறது, அதோடு அறந்து போயிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி, அது அவங்க வசதி.
லுங்கியோட சில ஆட்கள் டீ கடைலாம் உலகத்தில் சுற்றிட்டு வர்றாங்க ஆளுங்க. நமக்கு லுங்கி நைட்டு படுக்குதுதான். வெளியே இறங்கி வரேன், காம்பவுண்ட் ரோட்டு வெளியே வரேன்னா பேண்ட்டு மட்டும் தான் வெளியே இல்லை வரதில்லை. சரி, நம்ம பழகிட்டோம், அது வேறு விஷயம். ஏன் அப்படின்னா ஒன்றும் ஒவ்வொரு உடை எடுத்துருக்கோம். ஆனால் அந்த உடை படுத்திருக்கும் போது என்ன செய்யணும்? பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, வஸ்திரத்தை தூங்கும் போது கூட என்ன செய்யணும்? இப்படி கட்டளை கொடுத்த ஆண்டவர் வாழ்க்கை என்ற வஸ்திரத்தை எவ்வளோ காக்கணும். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கற்றுக்கு ஆண்டவர் தான். இந்த அலட்சிய போக்கெல்லாம் இருக்கக்கூடாது. வஸ்திரத்தை கொடுத்த அலட்சிய போக்கு, வாழ்க்கையை கொடுத்த அலட்சிய போக்கு, வருஷத்தை கொடுத்த அலட்சிய போக்கு கத்திற்கு பயப்படாவதாக. இன்னைக்கு ஒரு நாள் தானே செய்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் செய்வீங்க, அது தொடர ஆரம்பிச்சு. கத்திற்கு பயப்படாத. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இது ஆகாத பழக்கம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் நம்ம இதெல்லாம் பெருசாக சொல்கிறதில்ல. போய் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, சூதாடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அன்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஒரு கேட்டார், குடிக்கிறது அப்போ பைபிளே சொல்லிட்டு திராட்சை ரசம் என்ன செய்யும்? திராட்சை ரசம் குடிக்கலான்னு சொல்லி ஆண்டு மதுபானம் குடிக்கலான்னு சொல்லிட்டு வேத்த ஒரு இடம் சொல்லி மடிந்து போகிறவனுக்கு என்ன கொடு. ஏன் அப்படின்னா அப்போது அவன் வேதனை என்ன செய்வான்? அது என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, இன்றைக்கு நமக்கு அனஸ்தீசியா இருக்கு கொடுத்து நினைச்சுவாங்க. ஆப்ரேஷன் பண்ண போது ஒன்றுமே தெரியாது, டாக்டர் சிரிச்சுட்டே இருப்பார், அப்படியே ஒரு ஊசி போடுவார் அல்லது ஒரு கர்ச்சீஃப் மாதிரி நினைச்சுவாங்க, அப்படி காத்துவாங்க, சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆள் எங்கே போனாலும் தெரியாது. அவ்வளோதான். டாக்டர் அவனை படுக்க வச்சு என்னென்ன செய்யணும் எல்லாம் செய்து அடுத்து கையில் போட்டு அனுப்பிடுவாங்க. பிறகு முடிக்க போது என்னன்னா ஏதோ இடத்துல ரொம்ப இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் யோசிப்போம். அப்போ தான் கையிலையும் காலையில் வெட்டப்பட்டது என்ன செய்யும்? ஒன்றுமே தெரியாது. அன்னைக்கு அனசீசை கிடையாது. அதுக்கு தான் அந்த வேதனை அவனுக்கு மறப்பதற்கு அவனுக்கு என்ன செய்யும்? திராட்சை ரசம் கொடு. திராட்சை ரசம் கொடுத்தா கொஞ்சம் பலனாக என்ன செய்வான்? தாங்கி கொள்வார். அது போதைக்குரியதுன்னு சொல்லப்படுவார். இயேசுக்கு திராட்சை ரசம் கொடுத்தாரு, நல்ல திராட்சை ரசம் கொடுத்தாரு, மதுபானமாக கொடுத்தாரு. மதுபானம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, வேதம் சொல்லணும். மதுபானம் ராஜாக்களுக்கு. நீங்களும் யாரு, நானும் யாரு? ராஜாக்களும். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம ராஜாக்களாக இருக்கிற நமக்கு மதுபானம் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கிற போகாதீங்க. சின்ன சின்ன காரியங்கள் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கிற போகாதீங்க. இந்த அலட்சியம் தான் நாளைக்கு அதிலே மூழ்கி போய் விடணும். ஆமாம், காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொள்ளணும். அலட்சியம் பண்ணக்கூடாது, எந்த வாழ்க்கையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த அலட்சியம் வந்து என்ன ஆகும்? முடிச்சது நேரம் ஆகிட்டு. அலட்சியம் வந்தால் விற்று போடுதல் தான் கடைசி வேலை. இது எண்ணத்துக்கு இது எண்ணத்துக்கு நம்ம தான் இன்னைக்கு எண்ணத்துக்கு என்ன ஆண்டவர், என்ன ஜெபம், என்ன வேதம், என்ன பரிசுத்தம், என்ன ஆராதனை என்னைக்கு அவர் சொல்லணுமோ அன்னைக்கு அதை விற்று போட்டோம்னு அர்த்தம். ஆமாம், குறைவு ஏற்பட்டுவிடும், ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடும். கத்திற்கு பயன்படாதா? விற்று போடுவதற்கு ஒருத்தர் கேட்குறான். நாபோத்துன்றதான ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பிதாக்களின் சுதந்திரத்தை, அவனுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம், அவங்க பெற்றோர் கொடுத்தது, அவங்களுடைய பூர்வீக சொத்து அது. அந்த வம்சமாக வச்சு அனுபவிச்சு வராங்க. ஆகாப் கேட்குறான், அந்த இடத்த எனக்கு விற்று போடு, திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுப்பா, நான் அதை எதா மாற்றணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, நாம் சர்ச்சு இருக்குது, பக்கத்தில் பிளாட் இருக்குது, பிளாட்டு கேட்குறோம். இதை மாதிரி நினைக்கக்கூடாது. அரண்மனை இருக்குது, திராட்சை தோட்டம், 40 திராட்சை தோட்டம் எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு நீங்கள் கூகுளில் போய் எடுத்து பாருங்க. 2 மைல் நீளம், 2 மைல் அகலம், 2 மைல் நீளம், ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் எவ்வளோ பெருசு இருக்கும்? இங்கேருந்து கோட்டையூர் இருக்குல்ல, கோட்டையூர் ஸ்ரீராமநகரில் கோட்டையூர், இங்கேருந்து இதான் வச்சுக்கிட்டேங்க, இங்கேருந்து கோட்டையூர் அப்படி பிடிச்சி நேராக பிடிச்சுவாங்க. அங்கேருந்து நேராக பிடிச்சா அங்கேருந்து எங்கே வந்துடும்? அப்படி கல்வி வாசல் வச்சு கொடுங்க. கல்வி வாசல் இருந்து அப்படி நேராக பிடிச்சி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், 2 மைல் சுற்றி வந்ததுன்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 மைல். அப்போ 4 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம் உள்ள அவ்வளோ பெரிய சொத்து அவன் சொத்து.
அவன் கேட்குறான், திராட்சை தோட்டத்தை நான் அழித்து விட்டு அது என்னுடைய என்னுடைய அரண்மனையினுடைய டஸ்ட்பின்னெல்லாம் கொண்டு போடுறதுக்கு, அழுக்கெல்லாம் கொண்டு போடுறதுக்கு, குப்பை மேலே மாற்றுவதற்கு எனக்கு கொடுப்பாங்கிறான். நம்மகிட்ட இருந்து திராட்சை தோட்டம் போயிடுச்சுன்னா குப்பை மேடு தான். ஆமாம், இதாக இருக்கீங்களா? அவன் சொன்னான், என் பிதாக்களின் சொந்தத்தை கூடாதபடி கர்த்தர் காப்பாராக. என் ஜீவன் போனால் போயிட்டு போதியா, என் கையில் இருந்து உங்களால் பறித்து கொள்ள முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு பயம் கொண்டவர்களா நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதி இருக்க வேண்டும். அதை கொடுத்து அலட்சிய போக்குறவங்கள அலட்சியம் ராஜா கொடுக்குறாரு, பரவாயில்ல, இந்த இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தானா திராட்சை தோட்டத்தை விற்று போட்டிருப்பான். பைபிளில் யாருன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனாக இருப்பதற்கு காரணம் அதை குறித்து அலட்சிய போக்கு இல்லாமல் மேன்மையும் மகிமையும் அந்தஸ்தையும் உணர்ந்து கொண்டு அதை காத்து கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே. ஆமாம், இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்கள் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் அலட்சிய போக்கு, இந்த உலகத்திலே நம்மை அலட்சியப்படுத்தி சத்துரு பல காரியங்களை மேற்கொள்ளலாம். ஒரு நேரம் சாப்பாடு தாங்க, என் மறுநாள் பசி எடுக்காதா? எடுக்க மாட்டேக்காதா? பசி இயற்கை. ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு பொக்கிஷத்தை இழந்து போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். ஒரு நேர ஆசீர்வாதம், ஒரு நேர சந்தோஷம், ஒரு நேர மனமகிழ்ச்சிக்காக கிடைப்பதற்கு அரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நாளும் அலட்சியத்தினால் இழந்து போகக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படவனாக சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படவர் சொல்லி முடிக்க வருவோம். ஆண்டவரை பற்றி கொண்ட ஜனங்களை ஆண்டவர் விற்று உனக்கு இப்பெல்லாம் தாரேன்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே அவங்க உபத்திரப்படுத்தினார்கள். அதை உபத்திரப்படுத்த பற்றி எழுதுறான். 11:37 சொல்லும்போது வாளால் அறுப்புண்டார்கள். எதாவது அறுப்புண்டாங்களா? வாளால் கல்லெறியப்பட்டார்கள். சில உபத்திரப்பட்டார், பட்டயத்திற்கிரையானார்கள். சிலர் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு திரிந்தார்கள். எப்படி போனாங்களா? ஆட்டுத்தோலை. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை மறுதளிக்கும்படியாக ராயன் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? இயேசுவை மறுதளி. மாட்டுன்னு சொன்ன உடனே அவங்க ஆடு வெட்டி அந்த தோல் எடுத்து சில கெமிக்கல் மாதிரி கம்பனை விலகி மேலே வச்சு கட்டிடும். மேலே வச்சு கட்டிடுவோம். இவங்க மேலே கட்டினவங்க எப்படி தான் அலையணும்? மேலே வச்சு கட்டினா அப்படி தான் அலையணும். இப்படியே போவாங்க. அது காய என்ன ஆகும்? எலும்பெல்லாம் நுரிக்கும் காய். பிறகு அதை 4 பேர் சேர்ந்து பிச்சு இழுப்பாங்க. வராது, நம்மளை தோளோடு ஒட்டி கொள்ளும். வராதுண்ணா பிச்சு இழுத்தாங்களா சதை, அந்த எலும்புகள் உடைந்த பகுதி எல்லாமே அப்படி பிச்சு துடிக்க இறந்துக்கிறாங்க. அவங்க மறுதலி உனக்கு நல்ல காரியம் ஆகும். அவங்க தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இதற்காக மறுதளிக்காமல் பயபக்தியோடு கர்த்தருக்கு உண்மையை வாழ்ந்து விடுதலை பெற சம்மதியாமல் மேன்மையான உயிர்த்தெழுதுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஆமாம், அதற்கு பயப்படலாம். சின்ன அலட்சியங்கள் தான் பெரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிடும். ஆமாம், தேவன் சொல்கிற வார்த்தை, தேவ மனிதர்கள் சொல்கிற வார்த்தை நீங்கள் அலட்சியம் பண்ணாங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு பாருங்க, நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதத்தை தருவானவர். ஆமாம், ஏசா அலட்சியத்தினால் இழந்து போனது போல நீங்களும் நானும் அலட்சியம் என்ற ஒன்றினாலே ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போகாதபடி தேவன் நம்மை காப்பாராக. எழுது ஜெபம். கபடமின்மை, அலட்சியம், அற்பமாக எண்ணப்படுதல், இதெல்லாம் அந்த ஒரே கான்டெக்ஸ்டில் வரும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உங்களோட பேசும்போது அலட்சியம் பண்ணாதீங்க. சவுலை அப்படி தான் நினச்சாங்க, இவன் தானா நம்ம ரட்சிப்பான். ஆனால் நாளைக்கு அவன் தான் வந்து நின்னான். வேத வசனம் நாளைக்கு வந்து நிற்குங்க. இந்த வேத வசனம் தானே, இந்த ஆராதனையா, இந்த வசனமா, இந்த வாழ்க்கையா, இதுதானா, இதுதான் ஜெபமா? அலட்சியங்கள் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து பார்க்கப்படும். பரிசுத்தத்தை கொடுத்த அலட்சியம் எனக்கு வேண்டாம். எப்படி அக்கினி இறங்கி மோசையை கவர்ந்ததோ, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அநேக மோசைகளை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே அலட்சிய போக்கு வேண்டாம் ஐயா.
அலட்சிய போக்க வேண்டும். ஆராதனையிலே அலட்சியம். இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன பேச்சு, வர்றோம் போகிறோம், வரலன்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். தேவனோட உறவுகள், எனக்கு தேவனுக்கு எனக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். தெரியாது என்பதல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிந்த ஒன்றுதான். தெரியாது என்பதல்ல, எல்லாமே தெரிந்த ஒன்றுதான். ஆராதனை போக வேண்டும் என்று தெரியுமா? தெரியாது. தெரியும். வேத வசதி வாசிக்க வேண்டும் தெரியுமா? தெரியும். ஜெபம் பண்ண வேண்டும் தெரியுமா? தெரியும். பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? தெரியும். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தெரியும். வேறு பிடித்த பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமா? தெரியும். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டுமா? தெரியும். ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டுமா? தெரியும். ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டுமா? தெரியும். ஆனால் இதெல்லாம் நமக்கு அலட்சியம். வாழ்வதை குறித்த அலட்சியம், பேசுவதை குறித்த அலட்சியம், ஆண்டவரை பற்றி அலட்சியம், தேவ சமூகத்தை குறித்த அலட்சியம், ஆராதனை குறித்த அலட்சியம், கொடுப்பதை குறித்த அலட்சியம், எல்லாமே அலட்சியம். இது ஆசீர்வாத குறைவை நமக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே, அலட்சியம் என்ற ஒன்றை எங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக. நாங்கள் கவனம் செலுத்தக்கூடிய கிருபைகளை தருவீராக. எல்லாவற்றையும் கவனம் செலுத்தக்கூடிய கிருபை தருவான். ஒரு விஷயம் ஆண்டு சொல்லிட்டு ஒப்புக் கொடுப்பாங்க. ஆண்டவரே, அற்பமா எண்ணக்கூடிய எண்ணங்கள் எங்களை விட்டு போகட்டும் ஐயா. இதுதானே என்று சொல்லி அலட்சியப்படுத்துகிற எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும் ஐயா. பரிசுத்த வாழ்க்கை கொடுத்த அலட்சியங்களை விட்டு போகட்டும். வேத வசனத்தை கொடுத்த அலட்சியங்களுக்கு போகட்டும். ஜெபத்தை கொடுத்த அலட்சியங்களை விட்டு போகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு மேன்மையானது, நீ எவ்வளவு மகிமையானவர். ஆண்டவரை கொடுத்த அலட்சியம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் உன்னதமான தேவன். ஏசாயா சொல்லுகிறான், அவன் ஆலயத்துக்கு வந்த உடனே உயரமும் உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஒரு பகுதி தேவாலயத்தின் மூலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தொங்கலிலே ஏற்படுகிற மகிமை ஆலயம் முழுவதும் பிரகாசித்தது. எவ்வளவு உன்னதமான தேவன் என்பதை அவன் கண்டான். நம்முடைய தேவனை போல உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், மகத்துவம் யாருமே இல்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒருபடி நம்முடைய வாழ்க்கை ஆலயம் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல விரும்பினேன். ஒருவேளை இந்த நேரமான அப்படின்னாலும் விட்டு ஆனால் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை திறந்து அந்த போர்டில் அந்த ஸ்க்ரீனில் உள்ளதை பார்க்கும்படி கேட்குறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பார்த்துவிட்டு உள் மனதிலிருந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஒரு சொல். நீ எதை பார்க்குறீங்க உங்கள் பார்வையில்? ஒயிட் பேப்பரில் ஒரு டாட். நீங்கள் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு என்ன தெரியுது அதில் பார்க்கும்போது? கருப்பு டாட் தெரியுது. உங்களுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தான். பரிசுத்த வாழ்க்கையில் வித்தியாசம் தான் காட்டுகிறது. இவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது நமக்கு தெரியல. எது மட்டும் தான் தெரியுது? கருப்பு டாட் மட்டும் தான் தெரியுது. நீ எத்தனை காரியத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஒன்றில் குறைவு ஜனத்தின் கண்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு அந்த ஒன்று தெரியாது, வெள்ளையாக இருக்கிற பகுதி தான் தெரியும். ஆகவே அவர் சொல்ல, அந்த கருப்பை நான் எடுத்துருவேன் பாரு. நாம் அந்த கருப்பை தான் மேன்மையாக பார்க்குறோம். உங்களுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தான். நீங்கள் எங்கே போனாலும் பரிசுத்தமாய் வாழ்கிறேன்னு சொல்கிற நீங்கள், அவர்கிட்ட எந்த டாட்டும் கிடையாது. அதை போல தான் நம்மை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். நீங்கள் நானும் சொல்கிறோம், அந்த டாட் தான் தெரியுது. அவ்வளோ வெள்ளை. அந்த டாட்டில் வந்து பல ஆயிரக்கணக்கான வெள்ளை பகுதி இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியலை, டாட் தான் தெரியுது. உலகம் அப்படி தாங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழும் தெரியாது, அந்த குறைவு மட்டும்தான் பார்க்கும். ஆகவே தான் தேவன் நம்மை உருவாக்கி பரிசுத்தமாக்க வேண்டும் விரும்புகிறார். மற்றவங்க பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் டாட் அல்ல, அந்த உள் தான் தெரியும்.
எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் என்பதை அந்த சின்ன டாட் தான் என்று சொல்லி அலட்சியப்படுத்தி விடாதபடி எங்கள் வாழ்க்கையில முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஐயா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோம் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கோ இயேசு நாயகா, குழந்தை உள்ள மாக்கோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கோ இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரோ இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, ஆரம்பம் ஆண்டவரே, ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆராதனையில் வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்களை ஆராதனையில் நீர் எங்களை மகிழ பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய ஜப வீட்டில் என் பிள்ளைகளை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களை உங்களுடைய ஆலயத்தில் வைத்து எங்களை மகிழ பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வசனத்தை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாட்சிகளை எழுப்பினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை சுகப்படுத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் எழுந்து எங்களோடு நீர் பேசுனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசாவை குறித்து ஆண்டவரே, யாக்கோபை குறித்தும் எங்களோடு ஆரம்பத்தில் பேசி ஆண்டவரே, அதை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்களாக எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தினீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசா ஆண்டவரே சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவரே அவன் அதை துச்சமாக நினைத்து ஆண்டவரே அதை ஒரு பொருளாக எண்ணாமல், பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவரே அதை விற்று போட்டு பிற்பாடு அவன் கதறி அழுது புரண்டு அழுதும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டான் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அலட்சிய போக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த அலட்சிய போக்கோடு இருந்த அந்த ஏசாவை ஆண்டவரே அவன் மறுபடி எவ்வளவோ தேடி பிரயாசப்பட்டும் அவனால் கண்டுபிடிக்க முடியாதபடி அவன் இழந்து போனான் அப்பா. அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில்
ஆண்டவரே அலட்சிய போக்கினால எதை ஒன்றையும் இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாதாபும் அபியும் ஆண்டவரே அலட்சிய போக்கினால அந்நிய அக்கினை கொண்டு வந்ததினால் தங்கள் வாழ்க்கையே வீணாக்கி போட்டார்களப்பா. அவர்களுடைய மாண்டு போனார்களப்பா. ஊழியத்தின் ஆண்டவரே ஆரம்பத்துல ஆண்டவரே ஊழியத்தின் நாட்களில் பிரதிஷ்டை நாளிலே அவர் மாண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. நாங்களும் அலட்சிய போக்கினால எந்த ஒரு ஆண்டவரே தீமையும் அடைந்து விடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அலட்சிய போக்கு எங்களுக்கு இராதபடி நாங்கள் எதை குறித்தும் ஆலயத்துக்கு வருகிறதை குறித்தும் ஆலயத்தில் சரியான நேரத்துக்கு நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறதை குறித்து ஆண்டவரே அலட்சியமாய் எப்போவாது ஏதாவது நேரத்துல வருகிற எண்ணத்துல வராதபடி ஆலயத்துக்கு போகணுங்கிற ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு சரியான நேரத்துல ஜனங்கள் புறப்பட்டு வர ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆலயத்தை குறித்தும் அலட்சிய போக்கு இல்லாதபடி, காணிக்க கொடுக்கறதுல அலட்சிய போக்கு இல்லாதபடி, ஊழியம் செய்கிறதுல அலட்சிய போக்கு இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே மன உண்மையும் உத்தமமாக நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம்ப்பா. எங்களிடத்துல இருக்கிற எல்லா அலட்சிய போக்கையும் ஆண்டவர் எங்களிடத்துல எடுத்து போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே உம்முடைய காரியங்கள்ல நாங்கள் உண்மையா இருக்க, உம்முடைய காரியங்கள்ல நாங்கள் இன்னும் நாங்கள் மேன்மையடைய உயர்வடைய ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உமக்கு வந்து உற்சாகமாய் கொடுக்க, உற்சாகமாய் ஆலயத்துக்கு வர, உற்சாகமாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அலட்சிய போக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அலட்சிய போக்கு இல்லாதபடி நாங்கள் ஆண்டவரே எப்போதும் உடைய சமூகத்துல உற்சாகமாய் இருக்க, உண்மையா இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம். செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க. கேட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துபாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துபாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் நம்முடைய வாழ்வு என்று வெல்லும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.